வெல்கம் டு Anvitha சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்ககிட்ட என்ன தகவல் சொல்ல போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பீரியடே தள்ளி போகுது, அதோடு மட்டும் இல்லாமல் முதுகு வலி, இடுப்பு வலி இருக்குது. ஸோ அப்படின்னா நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். பீரியட் டேட்டும் தள்ளி போகி இடுப்பு வலி, முதுகு வலி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்களா இல்லையா, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கிற பெண்களுக்கு இந்த மாதிரி முதுகு வலி, இடுப்பு வலி இருந்தால் மட்டும் அதை வச்சு நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, முதுகு வலி, இடுப்பு வலி எப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா கர்ப்ப காலத்தில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கர்ப்ப காலத்தில் 3வது மாதத்துக்கு அப்புறமா தான் முதுகு வலி, இடுப்பு வலி ஸ்டார்ட் ஆகும். இது எதனால் வருது அப்படின்னா, உங்களுக்கு கர்ப்ப காலத்தில் குழந்தை வளர வளர, அதாவது 3 மாதத்துக்கு அப்புறமா நல்லா வளர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வளர வளர குழந்தையோட வெயிட் கூடும் இல்லையா. ஸோ அப்போ கர்ப்பப்பை விரிவடையும். ஸோ அதனால தான் அந்த வெயிட் உங்களுக்கு அந்த வெயிட்டை நீங்கள் தாங்குறீங்க இல்லையா. ஸோ அதனால தான் உங்களுக்கு பின்னாடி முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது. ஸோ அதனால தான் தவிர உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டமாக முதுகு வலி, இடுப்பு வலி பார்க்கப்படாது. ஸோ இந்த மாதிரி கர்ப்ப காலத்தில் 3வது மாதத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு முதுகு வலி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான ரீசன் இது தான். ஸோ அதை வச்சு மட்டும் உங்களுக்கு முதுகு வலி, இடுப்பு வலியை வச்சு மட்டும் நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பீரியட் வர்றதுக்காக கூட உங்களுக்கு முதுகு வலிக்கலாம். ஸோ ஒரு பீரியட் டேட்க்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி, ஸோ அந்த மந்தில் நீங்கள் ஏதாவது ஹெவியாக ஒர்க் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் பெயின் வரும். ஸோ முதுகு வலி நார்மல் தான். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பீரியட் டேட்க்கு முன்னாடி முதுகு வலி ஃபேஸ் பண்ணதில்லை, ஆனால் இப்போ முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது அப்படின்னா நீங்கள் பீரியட் டேட் தள்ளி போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பீரியட் டேட் தள்ளி போனதுக்கு அப்புறமா ஒரு 35 நாள் 40 நாளில் நீங்கள் ப்ரெக்னன்சி கிட்டில் செக் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் இந்த முதுகு வலி, இடுப்பு வலியை வச்சு மட்டும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ பீரியட் டேட் தள்ளி போனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு 5 days 6 days கழித்து நீங்கள் ப்ரெக்னன்சி கிட்டில் செக் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.